ஜீவனுள்ள மற்றும் சர்வவல்லமையுள்ள கடவுளான பிதாவின் அற்புதமான ஏற்பாட்டின்படி அவர் இந்த நாளில்தான் தனது அன்பு மகனையும் நமது ஆண்டவரும் இரட்சகரும் உயிர்த்தெழுப்பினார். இவ்வாறு கர்த்தராகிய இயேசு சாத்தானையும் கல்லறையையும் நரகத்தையும் மரணத்தையும் வென்றார். இன்று நாம் அனைவரும் ஒன்றாக இந்த வெற்றியை கொண்டாடுகிறோம். அனைவரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். இன்று ஜூலை 13, 2025 தேதி, அது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது கர்த்தருடைய நாள். பரிசுத்த வேதாகம பைபிளிலிருந்து இன்றைய கடவுளின் வார்த்தை. சங்கீத புத்தகம் மற்றும் அதன் 18வது அத்தியாயம், 46வது வசனம். கர்த்தர் ஜீவனுள்ளவர். என் கன்மலையானவர் துதிக்கப்படுவாராக. என் இரட்சிப்பின் தேவன் உயர்ந்திருப்பாராக. நன்றி. கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாப்பாராக. ஆமென்.